வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காயத்ரி. இன்று நாம் மனம் திறந்த மதினி என்கிற புதிய கதையை பார்க்கப் போறோம். என் பெயர் விக்னேஷ். எல்லாரும் என்னை விக்கி என்றுதான் கூப்பிடுவார்கள். கோவையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். 2 மாதங்களுக்கு ஒருமுறை விடுமுறை கிடைத்தால் சொந்த ஊருக்குப் போவது என் வழக்கம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில்தான் என் பெரியப்பா மகன் அரவிந்த் அண்ணனும் அவருடைய மனைவி சுமிதா மதினியும் வசித்து வந்தார்கள். அரவிந்த் அண்ணன் பெங்களூரில் வேலை பார்த்ததால் 2 மாதத்திற்கு ஒருமுறை மட்டுமே ஊருக்கு வருவார். அதனால் வீட்டுப் பொறுப்புகள், குழந்தைகள், பள்ளி செலவுகள் என்று எல்லாவற்றையும் மதினியே தனியாகச் சமாளித்துக் கொண்டிருந்தார். நான் ஊருக்கு வந்தாலே என் நேரத்தின் பாதி அவர்களுடைய வீட்டில்தான் கழியும். குழந்தைகளுக்கும் என் மீது உயிர். விக்கி சித்தப்பா, இன்னும் ஒரு ரவுண்டு கிரிக்கெட் விளையாடலாம் என்று அவர்கள் பிடிவாதம் பிடித்தால் நானும் அவர்களோடு சேர்ந்து குழந்தையாகவே மாறிவிடுவேன். அன்று காலை முதல் மாலை வரை வீட்டை சுற்றிய தோட்டத்தில் கிரிக்கெட் விளையாடினோம். பிறகு கேரம், தாயம், ஒளிந்துபிடி என்று நேரம் போனதே தெரியவில்லை. மாலை 6 மணிக்கு மேல் வானமே கருமையாக மாறியது. சில நிமிடங்களில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டத் தொடங்கியது. தெருவே வெள்ளமாக மாறியது. விக்கி, இவ்வளவு மழையில எப்படி வீட்டுக்குப் போவ என்று மதினி கவலையுடன் கேட்டார். கொஞ்சம் குறையட்டும் மதினி, அப்புறம் போயிடுறேன். ஆனால் 1 மணி நேரமாகியும் மழை நின்றதே இல்லை. அப்போது மதினி என் அம்மாவுக்கு போன் செய்தார். அத்தை, விக்கியை இன்றைக்கு இங்கேயே தங்க சொல்லுங்க. இந்த மழையில வெளியே அனுப்ப மனசே வரல. நாளைக்கு காலையில அனுப்புறேன். என் அம்மாவும் உடனே சம்மதித்தார். சரி சுமிதா, அவனை பார்த்துக்கோ. அந்த பேச்சைக் கேட்டவுடன், சரி, இன்னைக்கு உங்களுக்கு தொல்லைதான் என்று நான் சிரித்தேன். என்னடா தொல்லை, இந்த வீடும் உன் வீடு மாறிதானே என்று மதினியும் புன்னகைத்தார். இரவு உணவுக்குப் பிறகு நாங்கள் 4வரும் சேர்ந்து தாயம் விளையாடினோம். குழந்தைகள் இருவரும் சேர்ந்து எங்களை ஏமாற்றி வெற்றி பெற்றுவிட்டதாக குதூகலமாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். விக்கி சித்தப்பா தோத்துட்டாரு என்று கைதட்டி குதித்தார்கள். அவர்களின் சிரிப்பில் அந்த வீடே கலகலப்பாக இருந்தது. சிறிது நேரத்தில் குழந்தைகள் இருவரும் தூங்கிவிட்டார்கள். மதினி ஹாலில் அமர்ந்து சீரியல் பார்த்துக் கொண்டிருந்தார். நானும் அருகில் அமர்ந்து மொபைலை பார்த்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று வீடு முழுவதும் இருள் சூழ்ந்தது. ஐயோ, கரண்ட் போயிடுச்சே என்று மதினி எழுந்தார். மெழுகுவர்த்தி எங்க இருக்கும் என்று நானும் எழுந்தேன். இருவரும் இருளில் தடவித் தடவி அலமாரி பக்கம் சென்றோம். அந்த இருளில் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாமல் இருவரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டோம். பார்த்து வரலையாடா மாடு என்று அவர் செல்லமாகச் சிரித்தபடி திட்டினார். இருட்டுல எங்க பார்த்து வர்றது மதினி என்று நானும் சிரித்தேன். சில நிமிடத் தேடலுக்குப் பிறகு மெழுகுவர்த்தி கிடைத்தது. அதை ஏற்றி ஹாலின் நடுவில் வைத்தோம். மங்கலான மெழுகுவர்த்தி ஒளியில் வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. வெளியே மட்டும் மழை சத்தமாக கொட்டிக் கொண்டிருந்தது. இன்னைக்கு கரண்ட் வர்ற மாதிரி தெரியல என்று நான் சொன்னேன். ஆமாம் என்று மெதுவாக பதிலளித்தார் மதினி. சில நிமிடங்கள் இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தோம். அமைதியை உடைத்தபடி நான் கேட்டேன். மதினி, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா போயிட்டிருக்கா? அவர் ஒரு சிறிய புன்னகையை மட்டும் காட்டினார். மழை இன்னும் கொட்டிக்கொண்டே இருந்தது. மெழுகுவர்த்தியின் மங்கலான வெளிச்சம் ஹாலில் மட்டும் பரவி இருந்தது. வெளியே இடியுடன் மின்னல் மாறி மாறி வானத்தைப் பிளந்தது. மதினி, ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது மனசுல இருந்தா சொல்லுங்க. அவர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். ஒண்ணும் இல்லடா விக்கி. இல்ல, உங்க முகத்துல சிரிப்பு இருக்கு, ஆனா மனசுல இல்லை. அவர் என்னை பார்த்து ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டார். எல்லார்கிட்டயும் சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கும் இல்ல? அப்படின்னா என்னை உங்க தம்பி மாதிரி நினைச்சு சொல்லுங்க. அந்த வார்த்தையைக் கேட்டதும் அவருடைய கண்கள் கலங்கின. உன் அண்ணன் முன்னாடி இப்படியெல்லாம் இல்ல விக்கி. கல்யாணம் ஆன முதல் 2 வருஷம் என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அவர் பேசிக்கொண்டே
பழைய நாட்களை நினைத்து சிரித்தார். நான் என்ன கேட்டாலும் வாங்கித் தருவாரு. வெளியே கூட்டிட்டு போவாரு. பிறந்த நாள், திருமண நாள் எதையும் மறக்க மாட்டாரு. அந்தச் சிரிப்பு அடுத்த நொடியே மறைந்து போனது. ஆனா இப்போ எல்லாமே மாறிடுச்சு. என்ன ஆச்சு? தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா எல்லார் மேலும் சந்தேகம் வர ஆரம்பிச்சது. நான் அமைதியாகக் கேட்டுக்கொண்டிருந்தேன். பால் கொண்டு வர்றவர்கிட்ட பேசினாலும் கேள்வி. பக்கத்து வீட்டுக்காரங்க வணக்கம் சொன்னாலும் கேள்வி. குழந்தைகளோட பள்ளி விஷயமா ஆசிரியர்கிட்ட பேசினாலும் கேள்வி. அவருடைய குரல் நடுங்கியது. நான் என்ன தவறு பண்ணேன்னு இன்னைக்கும் எனக்கே தெரியல. ஒரு துளி கண்ணீர் கன்னத்தில் வழிந்தது. மதினி என்று நான் மெதுவாக அழைத்தேன். சில நேரம் யாகிட்டையாவது மனசு விட்டு பேசணும்னு தோணும். ஆனா பேசக்கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அவருடைய வார்த்தைகள் அந்த அமைதியான இரவை இன்னும் கனமாக மாற்றின. நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாம் சரியாகிடும். அண்ணன் கிட்ட நிதானமா பேச ஒரு சந்தர்ப்பம் கண்டிப்பா வரும். அவர் மெதுவாக தலையசைத்தார். அந்த நேரத்தில் வெளியே மீண்டும் பலமாக இடி முழங்கியது. கரண்ட் இன்னைக்கு வர வாய்ப்பே இல்ல போல என்று நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன். ஆமா, ஹால்லையே படுக்கையே விரிச்சுக்கலாம். குழந்தைகளை எழுப்ப வேண்டாம். இருவரும் சேர்ந்து ஹாலில் பாயையும் தலையணைகளையும் எடுத்து வந்து விரித்தோம். 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல படுத்துக்கிட்டோம். அப்புறம் அவங்க சைல்ட்ஹுட் பத்தியும், உங்க அண்ணன் எப்படி ப்ரோபோஸ் பண்ணாருன்னும், கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் 2 வருஷம் எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டாருன்னும் எல்லாம் சொன்னாங்க. கடைசில உங்க அண்ணன் ஏன் இப்படி மாறிட்டாருன்னு எனக்கு புரியலன்னு சொன்னாங்க. நான் ஆறுதல் சொன்னேன். எல்லாம் சரி ஆயிடும். கவலைப்படாதீங்க. அவங்க சிரிச்சு பாப்போம்னு சொன்னாங்க. அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும்னு நான் சொன்னேன். நீங்க யங் ஏஜ்ல ரொம்ப அழகா இருந்திருப்பீங்க மதினி. உடனே அவங்க கிண்டலா, இப்போ நான் அழகா இல்லன்னு சொல்ல வரியான்னு கேட்டாங்க. நான் சிரிச்சுட்டே, அப்படியெல்லாம் இல்ல. இப்பவும் நீங்க ரொம்ப அழகாதான் இருக்கீங்க. கியூட்டும் சப்பியுமான்னு சொன்னேன். அவங்க சிரிச்சிட்டு, அப்போ இவ்ளோ நாளா என்னை சைட் அடிச்சிட்டு இருந்தியான்னு கேட்டாங்க. கொஞ்சம் வெக்கத்தோட நான் சொன்னேன். அப்போ அவங்க சிரிச்சிட்டு, அட பாவி, உனக்கும் வெக்கம் வருமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்களை சைட் அடிக்கிறத விட உங்க கீழ் உதட்டுக்கு கீழ இருக்கிற சின்ன மச்சம்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு ரொம்ப அழகா சூட் ஆகுது. சிரிச்சிட்டு அவங்க சொன்னாங்க, இவ்வளவு ரசிச்சு பாத்திருக்கியா? நான் உன் மதனிடா. அப்படியெல்லாம் பார்க்கக் கூடாது. அதுக்கப்புறம் அவங்க என்னை பார்த்து, உன் தோள்பட்டையில ஒரு மச்சம் இருக்குலன்னு கேட்டாங்க. நான் அது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். அவங்க, நீ சட்டை இல்லாம இருந்தப்ப பாத்திருக்கேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க, உன் நெஞ்சில கூட ஒன்னு இருக்குலன்னு கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருந்தாலும் ஆமாம்னு சொன்னேன். நான் சிரிச்சிட்டு, உங்களுக்கும் நெஞ்சில ஒரு மச்சம் இருக்கு மதினின்னு சொன்னேன். அவங்க கொஞ்சம் ஷாக் ஆகி, அது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்க. நான், நீங்க நைட்டி போட்டுட்டு குனியும்போது பார்த்தேன்னு சொன்னேன். அவங்க சிரிச்சிட்டு, உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டேன் விக்கின்னு சொன்னாங்க. நானும் சிரிச்சிட்டு, நானும் வளர்ந்துட்டேன்ல மதினின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான், போர் அடிக்குது. நமக்கு 2 பேருக்கும் தூக்கமும் வரல. ஒரு கேம் விளையாடலாமான்னு கேட்டேன். அவங்க இப்ப என்ன கேம்னு கேட்டாங்க. நான் ஒரு விடுகதை கேப்பேன். அதுக்கு நீங்க சரியா பதில் சொன்னா, என்னோட ஒரு மச்சத்தை காட்டுறேன். நீங்க தோத்துட்டீங்கன்னா, உங்களோட ஒரு மச்சத்தை எனக்குக் காட்டணும்னு சொன்னேன். அவங்க சிரிச்சிட்டு, போர்வையை இழுத்து போர்த்திக்கிட்டு, போடா, நான் இந்த விளையாட்டுக்கெல்லாம் வரலன்னு சொன்னாங்க. நான் விடாம, வாங்க மதினி, நல்லா இருக்கும்னு சொன்னேன். அவங்க சிரிச்சிட்டு, கடைசில சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. நான் விடுகதை கேட்டேன். சிவப்பு பந்துக்குள்ள சிவப்பு முத்துக்கள். அவங்க மாதுளம்பழம்னு பதில் சொன்னாங்க. நான் கரெக்ட்னு சொன்னேன். சந்தோஷத்தில் அவங்க, ஹேய், கரெக்டா சொல்லிட்டேன்னு குஷியா சொன்னாங்க. அப்புறம், நீ தோத்துட்ட, இப்போ உன் மச்சத்தை காட்டுன்னு நினைவுபடுத்தினாங்க. நான் தோள்பட்டையில இருந்த மச்சத்தைக் காட்டப் போனேன்.
ஆனா அவங்க, இல்ல, எனக்கு உன் நெஞ்சில இருக்கிற மச்சந்தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் தயக்கத்தோட அதுவான்னு கேட்டேன். அவங்க, ஆமாம், நான் ஜெயிச்சிட்டேன். அதனால நான் சொல்றதைத்தான் நீ செய்யணும்னு சொன்னாங்க. அதனால நான் சட்டையை கழற்றி அவங்களுக்கு காட்டினேன். அவங்க அந்த மச்சத்தை மெதுவா தொட்டு பார்த்துட்டு, செல்லமா லேசா கிள்ளினாங்க. அதுக்கப்புறம் என் சட்டைய எடுத்து சோஃபாவில போட்டுட்டு, இப்படியே படுத்துக்கோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு விடுகதை கேட்டாங்க. அதுக்கு நான் சரியான பதில் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அவங்க நெஞ்சில இருக்கிற மச்சத்தை காட்டச் சொன்னேன். உடனே அவங்க மறுத்துட்டாங்க. அவங்க, அதெல்லாம் முடியாது. நீ பையன். அதனால உன்னோடதை காட்டுறது ஈஸி. நான் பொண்ணு. அப்படியெல்லாம் காட்ட முடியாது. உதட்டுக்கிட்ட இருக்கிற மச்சத்தை மட்டும் பாருன்னு சொன்னாங்க. நான், இல்ல, அது சரியில்லை. 2 பேருக்கும் ஒரே ரூல்ஸ் தான் இருக்கணும். நீங்களும் காட்டணும்னு வாதம் பண்ணினேன். நான் தொடர்ந்து பிடிவாதம் பிடிச்சதுக்கப்புறம், அவங்க பெருமூச்சு விட்டுட்டு, நீ ரொம்ப பிடிவாதக்காரன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க நைட்டியோட கழுத்துப் பகுதியை கொஞ்சம் கீழே இறக்கி காட்டினாங்க. கொஞ்சம் தெரிஞ்சது. ஆனா, இன்னும் சரியா தெரியலன்னு நான் சொன்னேன். அவங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல இறக்க முடியாது. நீ என்னோடதை முழுசா கழட்டிக் காட்டச் சொன்னேன். அது எப்படி முடியும்? அது சரியா இருக்காதுன்னு சொன்னாங்க. நான் தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டே இருந்தேன். கடைசில அவங்க மனமில்லாம இன்னும் கொஞ்சம் துணியை சரி செய்தாங்க. நான் கை நீட்டி அந்த மச்சத்தை செல்லமாக தொட்டேன். அதுக்கப்புறம் அவங்க நைட்டியை மறுபடியும் போட்டுக்கப் போனாங்க. ஆனா நான் அதை கொடுக்கல. நான் என்னோடதை போட்டுக்க முடியாதுன்னா, நீங்களும் உங்களோடதை போட்டுக்க கூடாதுன்னு சொன்னேன். அவங்க சிரிச்சுக்கிட்டே, டேய், நீ அடி வாங்கப் போறன்னு சொன்னாங்க. கடைசில நாங்க 2 பேரும் இன்னர்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தோம். விளையாட்டும் அப்படியே தொடர்ந்தது. இன்னும் நெறைய விடுகதைகள் கேட்டோம். சிலதுக்கு சரியான பதில் சொன்னோம். சிலதுக்கு தப்பான பதில் சொன்னோம். அப்படியே கொஞ்ச நேரம் 2 பேரும் இன்னர்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டே விளையாடினோம். கடைசில போதுன்னு முடிவு பண்ணி விளையாட்டை நிறுத்திட்டோம். 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல படுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் அவங்க மச்சத்தை தொட்டு பார்த்தேன். அவங்களும் என்னோட மச்சத்தை அதே மாதிரி தொட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அமைதியா அப்படியே படுத்திருந்தோம். குளிரால் என் கை, காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. அத பார்த்த அவங்க, ஏன் இப்படி நடுங்குறன்னு கேட்டுட்டு என்னை மெதுவாக கட்டிப்பிடிச்சாங்க. அந்த ஒரு அணைப்பு இதுவரைக்கும் எங்களுக்குள் இருந்த எல்லா தயக்கத்தையும் மெதுவாக உடைத்தது. 2 பேருமே எதுவும் பேசல. அமைதியா ஒருத்தரோட ஒருத்தர் அருகில் இருந்தோம். அந்த அமைதியிலேயே எங்களுக்குள் இருந்த பாசமும் புரிதலும் இன்னும் அதிகமானது. அந்த இரவு எங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையா மாறிச்சு. அதுவரைக்கும் மதினியும் நானும் உறவினர்களா இருந்தாலும், அந்த நாளுக்குப் பிறகு ஒருத்தரை ஒருத்தர் வேற மாரி பார்க்க ஆரம்பிச்சோம். அது சரியா? தவறான்னு யோசிக்கிறதுக்குள்ள எல்லாமே வேகமா நடந்துச்சு. அந்த இரவு எங்களுக்குள் ஒரு புதிய உணர்வு பிறந்தது. அதன் பிறகு எங்களோட உறவு மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் காயத்ரி.